சின்ஸ் நான் வந்து சினிமாக்குள்ள ஏர்லியாக போனதுனால என்னை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் brilliant composers. I know him since he was in his band Zinx. So Anirudh has played keyboards for me. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club, formals and casual shirts. உனக்கென இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன். என்ன ஏஜ் இருக்கும்? I was 16 or 17. நானே வந்து ஒரு ஹீரோக்கு பாடணும், அந்த ஒரு தாத்தா நடிப்பார், அவருக்கும் பாடணும். 1-2 ஃபீமேல் வாய்ஸ் கூட நான் தான். ரிலீஸ் ஆகும்போது என் வாய்ஸ் தான் வந்துச்சு சார். நான் கேட்டேன், என்னாச்சு சார், யாரும் அளவுக்கு செக்ஸியாக பாடலை. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. It's very close to my heart and I also got a state award for that, so no, that's very close. What an amazing journey. I've met such great people in my life. Avlo beautiful music composers, lyricists, singers, directors, producers எல்லாருமே வந்து எனக்கு கொடுத்து நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. கலாட்டாவோட இந்த பாட்காஸ்ட்ல இன்னைக்கு என் கூட சிங்கர் ஹரிச்சரன் தான் இருக்காரு. வணக்கம். ஹாய், வணக்கம் தாரா. டிஸ்க்ளைமர் போட்டுடலாம்னு நினைக்கிறேன், இசை மழையில் நனைய தயாரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து நிறைய பாடவும் வைக்க போகிறோம். ஸோ அது உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ஸோ 20 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, 2000க்கும் மேலே பாடல்கள் பல மொழிகளில். என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இப்போ கிடைக்கிது மைக்கு முன்னாடி நிற்கும் போது? எவ்வளோ வருஷம் இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. ஐ ஃபீல் எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ ஐ ஃபீல் இப்போ ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து சிங்கர்ஸோட இன்வால்மெண்ட் ஆர் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால் ஐ எம் ஆல்வேஸ் ஆன் மை டோஸ். எப்படி வந்து டெய்லி ரெலவெண்ட்டாக இருக்கணும், ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், ஹசில் பண்ணிகிட்டே இருக்கணும், புது புது விஷயங்களை ட்ரை பண்ணணும் அண்ட் இண்டிபெண்ட் மியூசிக் உள்ளே போகணும். பிகாஸ் ஐவ் ஆல்வேஸ் பின் இன் சினிமா. இப்போ இண்டிபெண்ட் மியூசிக்கோட அந்த ஃபோக்கஸ் அண்ட் வைபே வேறு லெவலில் இருக்குது, முன்னாடி அவ்வளோ இருக்குல்ல. ஸோ கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்ப்ளோரிங் மை செல்ஃப். ஸோ அதுதான் தாட். இப்போ ரீசெண்ட்ல இருந்து போகலாம். ஐ திங்க் இன்னும் மக்கள் நல்லா ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹே மின்னலே, அது ஐ திங்க் ஒரு பயங்கர வைரலான ஒரு பாட்டு ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, சீரியஸாக. ஜிவி சார் he said he wants to record. இது ஒரு பெரிய படம், பெரிய படத்தோட ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு பையன் பொண்ணை வந்து முதல் தடவை பார்க்குறான். ஸோ அந்த ஒரு பரவசம், அந்த ஒரு ஃபீலிங்கில் தான் வரும் அந்த பாட்டு. ஸோ இட் ஹாஸ் டு சவுண்ட் ரியலி ஃப்ரெஷ் அண்ட் பாயிஷாக இருக்கணும் அப்படிங்கிற he wanted that feeling. மின்னலே, ஹே மின்னலே ஃபுல்லாலாம் பாடிட்டு அதுக்கப்புறமா recorded a lot of those harmonies, those extra voices and all. ஸோ அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. he said செமையாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது டெஃபினட்டாக வில் மேக் இட் ஒர்க் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அண்ட் த வே த பீப்புள், த ஆடியன்ஸ் ரிசீவ் தட் சாங், ரியலி ஹாவ் டு தேங்க் தெம். ஏன்னா சில சாங்ஸ் வந்து வைரல் ஆகும், சில சாங்ஸ் வந்து மெலாடிக்கலாக இருக்கும். ரெண்டுமே வந்து சம்டைம்ஸ் சேர்ந்து நடக்காது. பட் இது அந்த மாதிரி ஒரு பாட்டு. இட்ஸ் அ லவ் சாங் விச் பிகேம் வைரல் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், ஆல் த பீப்புள் ஃபார் டூயிங் தட். ஸோ இந்த மாதிரி நடந்துக்கா உங்களுக்கு? ஒரு பாட்டு செம்ம வைரல் ஆகி ஆனால் நீங்கள் தான் பாடினீங்கன்னு தெரியாமல் போயிருக்கு, அந்த மாதிரி நடந்திருக்கா? ஐ திங்க் இப்போது போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது விஜய் சார் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தலைவாங்கிற ஒரு பாட்டு, தலைவா தலைவா தலைவா, நான் தான் பாடினேன். பட் இது இப்போ தான் வந்து இட்ஸ் ரீசர்ஃபேசிங் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டேகிங் மீ. அண்ட் ஆல்சோ இன்னொரு பாட்டு லிங்கா படத்தில் ஏதாவது ஒரு சோகமான ஒரு சிச்சுவேஷன்னாலே வந்து இந்த என்ன பாட்டு, உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம் பேர் சொல்லும், அதை போடுவாங்க. ஸோ இதெல்லாம் மீம்ஸ்ல தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப சூப்பரான ஒரு 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 பாட்டு இல்லை? அது மேலே அப்படி வரும்போது அதை பற்றி நம்ம இல்லை இப்போ பேசிடலாமே, சொல்லுங்கள். அது அந்த பாட்டு ஒரு
தலைவரை வந்து அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கும். நம்ம உடைஞ்சு அந்த மாதிரி போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல வந்து Yeah. அது போட்டுருவாங்க. அதுலயுமே லிரிக் பயங்கர ஒரு ஒரு இதுவா வைரமுத்து இருக்கக்கூடிய சார், ஆமா. லிரிக்ஸ் இல்லையா? பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். ராமனும் அழுதான், ராமனும் அழுதான், தர்மனும் அழுதான், நீ அழவில்லை உனக்கோ உனக்கோ அழிவில்லை. அழிவில்லைன்னு வரும். பியூட்டிஃபுல்லாக அதெல்லாம் வந்து நிறைய ரீவிசிட் பண்ணி கரெக்ஷன்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணோம். அந்த லிரிக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக. உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் உன் பேர் சொல்லும், இந்த இந்த ஊரை போற்றும் மனிதன் நீயடா பொய்கள் புயல் போல் வீசும், ஆனால் உண்மை மெதுவாய் பேசும், இங்கு நீயே வாழ்வில் வெல்வாய், கலங்காதே கலங்காதே கலங்காதே, கரையாதே கலங்காதே கரையாதே கலங்காதே. அண்ட் சீதாராமம், Yeah. அதோட ஆல்பமும் வந்து பயங்கர ஹிட். அண்ட் திங்க் விஷால் ஓட கம்போசிஷன்ல உங்களுடைய பாட்டு ரொம்ப சூப்பர். நான் நிறைய அவருக்கு இந்த பாட்டுக்கு முன்னாடி நிறைய தெலுங்கு பாட்டு பாடியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில், ஹீஸ் அ வெரி வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் லாங் டைம். ஸோ அதனால் அவங்களும் சிந்தூரி அவங்க ஒய்ஃபும் ரொம்ப வருஷமாக தெரியும். பியூட்டிஃபுல் சாங். அவரும் விஷாலும் வந்து ரொம்ப ஒரு ஞானஸ்தன்னு சொல்வேன். எப்படி வந்து இந்த ஆடியன்ஸோட பல்ஸ் ரீட் பண்ணி, பட் ஆனால் அந்த கிளாசிக்கல் மியூசிக்கோட அந்த அழகை வந்து he really brought it out in சீதாராமம். Not only that, in other movies also he knows how to, the Carnatic Sangadis அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த touches from classical music, அதை வந்து இதில் கொண்டு வருவார். அண்ட் ஜில் ஜங் ஜக் மாதிரியும் படங்களும் பண்ண தெரியும் அவருக்கு. ஸோ அதனால இஸ் a brilliant guy. அது ஒரு 2 லைன். விண்ணோடு மின்னாத விண்மீன் ஏது, அது அது உன் புன்னகை, ஒற்றை பூ பூக்கின்ற தேசம் ஏது, அது அது உன் பாதுகை, துடிக்கும் எரிமலை ஏது, அது என் நெஞ்சம் தானடி, இனிக்கின்ற தீயது, அது உந்தன் தீண்டலே, சுடுகிற பொய்யது, அது உந்தன் நாணமே அன்பே, கண்ணுக்குள்ளே கரைந்த நிலவு எனது இரவை திருடதோ, உயிரினை வருடதோ, கண்ணுக்குள்ளே நுழைந்த கனவு உனது வதனம் வரைந்ததோ, இருதயம் நிறைந்ததோ. உன்னோட இந்த பாட்டு வந்து ஃபுல்லா நீங்க தான் பாடுனீங்களா? ஏன்னா விக்கிபீடியால அப்படி கிரெடிட் ஆயிருக்கு. எங்களால இமேஜின் பண்ண முடியல. உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. காஞ்ச நாட்டுல இருந்து சண்டி முனி. ஆமா. அது நிறைய பேருக்கு தெரியாதுல. அந்த சாங்ல தான் வந்து நான் ரத்தம் கக்கி அந்த மாதிரிலாம் நடந்த ஒரு ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து அனிருத் சார் விஐபி அந்த பாட்டு மாதிரி நான் டெய்லி ஜிம்ல கேட்பேன், எப்படா இந்த பாட்டை பாடினார் அவர், நிச்சயமா ரத்தம் கக்கி இருப்பார் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் எனக்கு அந்த பாட்டில் வந்தது. சண்டி முனியில் லியான் வாஸ் த மியூசிக் டைரக்டர். ஹி கால் மீ, சார் அண்ணா இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, பட் ஆனால் ரொம்ப ஹை பிச்சு, பரவாயில்ல ஹை பிச் தானே, நம்மலாம் உனக்கு என்ன இருப்பேனே பாடியிருக்கோம், பாடிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். ஸ்டுடியோவில் போய் பார்த்தா அவன் எங்கேயோ வச்சுருக்கான் டியூனை. டேய் இது நான் தான் பாடணுமா இல்லை நீ ஃபீமேலுக்காக கம்போஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணா நீங்கள் தான் பாடணும் அப்படின்னா. சரி இது கொஞ்சம் ஸ்லோவாக கடைசியில் பண்ணலாம், மற்ற லைன்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம், அப்புறம் அந்த ஹை பிச் லைன்ஸ் எல்லாம் வந்து தொடு என்னத்தோட அடி தாங்க மாட்டேங்க. அந்த ரெக்கார்டிங்க்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் என்னால் பாடவே முடியல, அந்த ஒரு ஹேங் ஓவர் இருந்துச்சு. பட் இட் வாஸ் டெஃபினெட்லி ஐ லைக் தட் ரெக்கார்டிங் பிகாஸ் லியானோட ஃபஸ்ட்டு படம் அது. அண்ட் was very happy to do that for him. மனோஹரி
கள்ளனான உன்னை எள்ள மெல்ல மெல்ல வந்தேன், எந்த உள்ளம் கொள்ளை போகிறேன். ஆடை விட்டு மீறி உந்தன் அழகுகள் துள்ள சொக்கி 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 நிற்கிறேன். ஒளித்து மறைத்த வளத்தை எடுக்க தேடல் தேடல் ஒருக்கியோ. ஒரு பயங்கரமான வைப்ல Yeah. டக்குன்னு வந்து கோச்சடையான் 2 பாட்டு பாடியிருக்கீங்க. கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, மாலை சூடிய காலை கதிரின் மேலே, சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே, தூய்மையான என் சத்தியம் புனிதமானது, தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. ஸோ நெக்ஸ்ட் கும்கி. யா எல்லாருமே சொல்லிட்டாலே வந்து ஒரு மாதிரி கேட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு உண்டி அப்போ வந்து அந்த டைம் வந்து ஐயையோ ரொம்ப பிடிக்கும். அதுவும் நடுவுல இருந்து ஆரம்பிக்கிறது, அதான் சொல்றேன், அது ஒரு மாதிரி ஃப்ளோயியா இருக்கும். யா யா உன்னை முதல் அப்படி போயிட்டே ஆமாமா. இருக்கும்ல. and the song goes into a next, கடைசில வேற ஸ்ருதிக்கு போகும். ஆமா, அதெல்லாம் இட்ஸ் வெரி ரேர் ஒரு மியூசிக் சாங்ல. ஸோ பியூட்டிஃபுல்லா அமைஞ்சிருக்கு அந்த பாட்டு. 2 லைன். அது Definitely. பர்சனலா இது யாருக்காகவும் இல்ல, செல்ஃபிஷா எனக்காக கேட்டுக்கிறேன் நான். உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்தேன், அன்று விழுந்தவ இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தேன், கரை சேர நீயும் கையில் ஏந்தவா, உயிர் காதலோடு நாளும் நீந்தவா, கண்களில் கண்டது பாதி வரும் கற்பனை தந்தது மீதி, தொடுதே சுடுதே மனதே, ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே, 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே, காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுதே, ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச, ஐயையோ அப்பா, அங்க இமான் சார் ஒண்ணு வாசிச்சிருப்பாரு. பயங்கரம் பயங்கரம். இதுக்கு பிரெத்துக்கு இடம் இல்லாத ஒரு பாட்டு இல்ல இது, அப்படியே போயிட்டே இருக்கும். அதுவும் யுகபாரதி சார், நீ என்ன அந்த சிட்டி பாய் மாதிரி பாடுற, கொஞ்சம் அந்த வில்லேஜ் ஸ்லாங் எல்லாம் நீ தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நிறைய. ஸோ அதெல்லாம் ரியலி கான்ட் ஃபர்கெட் தோஸ் செஷன்ஸ். ரெமான் சார் கூட ஒர்க் பண்ணும்பொழுது ரெமான் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி, ட்ரெண்ட் செட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் தான் நம்ம வந்து சாரை வைக்கிறோம். ஸோ சார் கூட இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்லாம் பேசுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. ஐ வுட் சே ஹி இஸ் த, நமக்கு எப்போதுமே ஒரு 10 வருஷம் முன்னாடி இருப்பார் அவர். அது 90ஸ்லேருந்தே இப்படி தான் இருந்திருக்கு. அவர் அப்போ பண்ணதெல்லாம் இப்போ இட்ஸ் ஸ்டில் டேக்கன் ஆஸ் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பண்ணுறது நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் பியாண்ட் த ட்ரெண்ட். எப்போதுமே இப்போ இன்ஸ்டாகிராம் டேலண்ட்ஸ் நிறைய ரீல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு அவரோட சாங்கோட கவர் பார்க்கும்போது அவர் போடும்போது அவர் பார்ப்பார், செம்மையாக பாடுறான்ல, செம்மையாக ஜஸ்ட் ஒரு கீபோர்டோட பாடுறான், செம்மையாக இருக்குது, இவனோட இன்டர்பிரேட்டேஷன் செம்மையாக இருக்குது என்னோட சாங் அப்படின்னு ஹீ லைக்ஸ் ஆல் தட். ஸோ ஹீ இஸ் நாட் அ பர்சன் டு ஷை அவே ஃப்ரம் இல்லை இப்படி தான் இருக்கணும், சிஸ்டம்னா இப்படி தான், இதுதான் அப்படி. ஹீ இஸ் ஆல்வேஸ் இவால்விங். ஹீ இஸ் திங்கிங் ஆஃப் 5 things instead of 1. ஸோ எப்படிப்பட்ட ஒரு கேங் நீங்கள்? பொதுவாகவே வந்து ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள ஃபேன் வார், லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் பேசுறது, அது எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும்ல. ஆமாம். ஸோ அப்படி எப்படி ஸ்ப்ளிட் ஆனீங்க? என்ன மாதிரியா சண்டைகள்லாம் போட்டுப்பீங்க? இதெல்லாம் டிஸ்கவர் பண்ணியிருக்கீங்க சேர்ந்து? இது வரைக்கும் சண்டைலாம் போடலைங்க. இல்லை அப்படி சொல்லலை, நம்ம வந்து எனக்கு என்னோட ஆள் தான் பெஸ்ட், உன்னோட ஆள் தான் பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு. சின்ஸ் நான் வந்து சினிமாக்குள்ள ஏர்லியாக போனதுனால என்னை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க. ஏய் நீ ஒரு சினிமா பாடகன் ஆயிட்ட அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவாங்க.
அப்புறம் கடைசியில் அவங்களும் சினிமாக்குள்ளே வந்தபோது வாங்கடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. பட் என்ன ஒரு டிஸ்கஷன் அப்படின்னா, எனக்கு வந்து படங்கள் வந்து எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து இந்த வேர்ல்ட் மூவிஸ் எல்லாம் வந்து பார்க்க வைப்பாங்க. இட்டாலியன் மூவிஸான, அப்புறம் வந்து நிறைய ஆஃப் பீட்டான மூவிஸை பார்த்து அங்கே இருக்கிற மியூசிக்கை நாங்கள் கற்றுப்போம். அக்கு வேற ஆணி வேற ஒரு கம்ப்யூட்டரை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி பண்ணக்கூடிய சந்தோஷ், அவருக்கு தெரியும். ஹீஸ் அன் இன்ஜினியர், ஐ எம் அன் இன்ஜினியர் அஸ் வெல், பட் ஹீ இஸ் அ விசர்ட். ஸோ அந்த விதத்தில் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம். ஹவு டு ஸ்டூடியோவில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது. அப்புறம் we did an album called வேர்ல்ட் பீஸ். அது இன்னும் பெருசாக வெளில வரல, அப்போ பண்ணது. பட் தட் இஸ் சம் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் தட் ஹீ ஹேஸ் டன். ஐ விஷ் ஹீ ரிலீசஸ் தோஸ் சாங்ஸ் சூன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். கிளீஷேடாக இது நான் கேட்டே ஆகணும். யாரெல்லாம் ரஹ்மான் சார் ஃபேன்ஸ், யாரெல்லாம் வந்து ராஜா சார் ஃபேன்ஸ்? 2 பேரோட ஃபேன்ஸுமே அவங்க. நான் இது சும்மா சொல்லல, நீங்களும் தான் சேர்த்துக்கணும். என்ன அவங்கள மட்டும் சொல்றீங்க? நீங்களும் தான் அந்த கேங். அது இன்னைக்குமே சொல்யூஷன் வராதுங்க. 2 பேரோட ஃபேன்ஸும் தான் நாங்கள். ரஹ்மான் சார் ஃபார் ஹிஸ் த வே ஹீ ஓப்பன்ட் அப் டெக்னாலஜி டு ஆல் ஆஃப் அஸ், அது ஒன்று. ராஜா சார் ஃபார் ஹிஸ் ஷியர் பிரில்லியன்ஸ் அண்ட் ஒரு ஃபீல், அப்புறம் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் கொடுத்த அந்த பாடல்கள். எப்படி வந்து ஒரு நாளில் ஒரு 3-4 சாங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணி மாஸ்டர் பீசஸ் ரெக்கார்ட் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஸோ வி லவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக். ஏதாவது ஒரு பாட்டை பற்றி நீங்கள் எப்படி பிரித்து மேய்ஞ்ச ஞாபகம் இருக்கா? நிறைய பேசியிருப்பீங்க, ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுற மாதிரி. நிறைய இருக்கும். ஒரு பாட்டு என்னென்னா, ஏ என்னாச்சு உனக்கு புதுசா என்ன பார்வை எதுக்கு, நேற்று நீ இப்படி இல்லை இன்று இப்படி நல்ல, அந்த பாட்டில் வந்து ஷான் ரால்டன், he was a huge fan of that song. And அந்த பாட்டில் எப்படி அந்த ஸ்ட்ரிங்ஸோட ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று வரும், அது இட் இஸ் வெரி வெரி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஏஆர். ஸோ அதை நாங்கள் ரொம்ப நிறைய கேட்போம். அண்ட் ஜென்ரலி ரஹ்மான் சாரோட சாங் பற்றி சொல்கிற மாதிரி ஒரு வாட்டியும் கேட்கும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கும். ஒரு வாட்டி கேட்கும்போது ஒரு பேஸில் ஒரு விஷயம் வாசிச்சிருப்பார், வேற ஒரு ஸ்ட்ரிங்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி வி யூஸ் டு, நானுமே நிறைய கற்றுட்டேன் அவங்ககிட்டேருந்து. ஓ நீ இதை கவனிக்கிறியா, ஸோ நான் அதை கவனிக்கிறேன். அந்த மாதிரி ஐ யூஸ் டு போட்டு பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஸோ ஸ்வீட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஷான் அவர்கள் கூடயும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட்டட் பர்சன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஹீ நோஸ் வாட் இஸ் டூயிங். அண்ட் ரொம்ப முக்கியமாக அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய சில பேரில் அவரும் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஒன்று கிடச்சிது. அதே போல் சந்தோஷ் அவர்களும் வந்து அவருடைய ஓன் ஸ்பேஸில் இஸ் கிரியேட்டிங் மியூசிக். நீங்கள் சொன்னீங்க அந்த கமர்ஷியல் த மெயின் ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான பாடல்கள் நிறைய அனிருத் அவர்கள் கிட்டேருந்து வர்றது வந்து இப்போது கேட்க முடியாது. அது லைக் ரொம்ப அந்த மாசி, அந்த தியேட்ரிக்கலாக வந்து அந்த பிளாஸ்ட் ஆகிற மாதிரியான பாடல்கள். ஸோ ஹவு இஸ் த சீன் ரைட் நவ்? இல்லை டு யூ திங்க் ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாங்ஸ்க்கு தான் இப்போ வந்து மக்கள் ரெசனேட் ஆகிறாங்களா, ஆர் தி டேக்கிங் சம் டைம்? நீங்கள் எப்படி இந்த சீனை அப்சர்வ் பண்ணுறீங்க? இட் இஸ் மோர் ஆஃப் அ நம்பர்ஸ் கேம். நல்ல ஆடியன்ஸ், நல்ல மியூசிக் லிசனர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட போய் நம்ம நல்ல மியூசிக்கை போய் கொண்டு சேர்க்கறது வந்து சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் வந்து யூடியூப் மற்றும் ஸ்பாட்டிஃபை எல்லாருமே வந்து இந்த ப்ரமோஷன்ஸ் பண்ணுறதுல வந்து நிறைய வந்து இந்த பெரிய படங்களுக்கு நடக்கிறதுனால மேபி நல்ல மியூசிக் நான் அப்படி பார்க்குறேன்னா ஒரு அப்கமிங் கம்போசரோட சாங்ஸ் வந்து வெளில தெரியலையோ, அந்த அளவுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால இப்போ ரீச் ஆக மாட்டேங்குது. பட் நான் அப்படி தான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் அனிருத் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் கம்போசர்ஸ். ஐ நோ ஹிம் சின்ஸ் ஹி வாஸ் இன் ஹிஸ் பேண்ட் ஜிங்ஸ். ஸோ அனிருத் ஹஸ் பிளேட் கீபோர்ட்ஸ் ஃபார் மீ. ஸோ அந்த டைமில் ஐ ஹவ் நோட்டிஸ்ட் சச் பிரில்லியன்ஸ் இன் ஹிம். டெஃபினட்டாக அவர் நிறைய பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் அவர். ஃபினாமினன். ஸோ அதனால சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஃபீல் தட் they also want to explore other sides of themselves as much as what they are doing now.
ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காலம் வரும். வாட் இஸ் யுவர் பிளான் பி சி அண்ட் ஆல்? புரியுது. பிளான் பி சி அப்படிலாம் ஏன்னா இப்போ இஃப் நாட் மியூசிக். இஃப் நாட் மியூசிக்ல இஃப் நாட் பிளேபேக் சிங்கிங். ஓகே. இப்போ நாளைக்கே வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன் வருது வேற படத்துல வந்து பிஜிஎம்ஸ் மட்டும்தான் ஓஎஸ்டிஸ் மட்டும்தான் இருக்க போகுது, ஐயோ, அப்படி வர வேண்டாம் ஹைபோதெட்டிக்கலி. தட்ஸ் வுட். ஓகே நிறைய வுட் இருக்கு தொட்டுக்கலாம். ஓகே ஹைபோதெட்டிக்கலி அப்படின்னா வாட் இஸ் யுவர் பிளான் பி? If I'm not in music, then I'll definitely make music. Okay. If I'm not in music, if I'm not able to sing, illana, see, I did. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்? COVID was a huge shocker. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான் முதல்ல அஃபெக்ட் ஆச்சு. கடைசியா அதுதான் வந்து ரிவைவ் வந்துச்சு. ஆச்சு. எடுங்கடா அந்த சேவிங்ஸ் அந்த மாதிரிங்கிற மாதிரி. உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பாடும்போது? ஏன்னா அந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக தான் அமைஞ்சுது. யாருமே நினச்சி கூட பார்க்கல அந்த படம் அவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆக போகுது, இம்பேக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு. படம் மட்டும் இல்லை, பாட்டுமே, எல்லா பாட்டுமே இப்போது உனக்கு என்னெல்லாம் கேட்டால் இப்போயே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஜோனில் புஷ் பண்ணுறக்கூடிய ஒரு ஒரு பாட்டு உங்களுடைய ஃபஸ்ட் பாட்டு அது இல்லையா? சரி, அப்போ வந்து எனக்கு அவ்வளோ சினிமா பற்றி அவ்வளோ தெரியாது. ஓகே, நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், அது விஷுவலில் வந்து வரும், இதெல்லாம் நடிக்க போகிறாங்க, இதுதான் கதை, அப்படிலாம் தெரியாது. பஸ்ஸில் போகிறாங்கன்னே தெரியாது, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு கம்போசர் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறாரு, கரெக்டாக வந்து லிரிசிஸ்ட் கிட்டேருந்து லிரிக்ஸ் வாங்கிட்டு அதை ரெண்டுத்தையும் கோர்த்து ஒரு மேரேஜ் பண்ணி அதை வந்து கரெக்டாக பாடணும், மைக்கில் கரெக்டாக பாடணும். அண்டு அது திருப்பியும் எனக்கு கேட்கணும்னு கூட எனக்கு தோணலை. என்ன ஏஜ் இருக்கும்? I was 16 or 17 அப்போ. Yeah. I was just out of school. அப்போது நிறைய இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், ரியாலிட்டி ஷோஸ், அப்போ இருந்த ரியாலிட்டி ஷோஸில் I was participating. அதை பார்த்து ஜோஷ்வா ஸ்ரீதர் அவங்க சங்கர் சரோட ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது. இந்த மாதிரி ஜோஷ்வா அப்படிங்கிற ஒரு டெபியூ கம்போசர், he is trying out for new voices. பரத் நடிக்க போகிறாரு, ஸோ வி கோனா ட்ரை அ லாட் ஆஃப் வாய்ஸஸ் அப்படின்னாங்க. ஒரு 20 பேர் வந்தோம். 20 பேர் அன்றைக்கி சங்கர் சரோட ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாருமே பாடி காமிச்சோம். ஐ திங்க் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கர்நாடிக் மியூசிக் கிருதி ஒன்று கீர்த்தனை ஒன்று பாடி காமிச்சேன். he instantly liked it and he said this is really fresh, your voice is fresh and you have to sing. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே இவனுக்கு வந்து I tried 3 different songs in that movie. ஒன்று காதல் தீம், காதல் தனநானா அப்படி ஒரு பாட்டு, தொட்டு தொட்டு என்னை, அப்புறம் உனக்கு என்ன இருப்பேன். ஸோ ஃபஸ்ட் மூவியே ஐ ஹேட் 3 different emotions to show. பட் நான் வந்து எனக்கு அதெல்லாம் யோசிக்கல. ஒரு ஒரு லவ்னா ஹஸ்கியாக பாடணும், ஒரு சோக பாட்டு அப்படின்னா எஸ்பிபி சார் மாதிரி ஏதாவது ஒரு சோக பாட்டு பாடணும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ரொம்பலாம் நான் வந்து ஐயோ அது பண்ணோம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்ல. பட் ஐ வாஸ் ரியலி சின்சியர், ஐ டிட் மை பெஸ்ட் அண்ட் தே ரியலி லைக்ட் இட் அண்ட் இட் கேம் அவுட் ஸோ வெல். படமும் அவ்வளோ டீப்பான ஒரு எமோஷனை கொடுத்தது. அதுவும் மதுரை, உங்கள் ஊர் சைடு போது நாயக்கனூர். ஆமாம், எங்கள் ஊர் சைடு, கரெக்ட். ஸோ 2 லைன் பாடலாமா இப்போ? உனக்கென இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன், உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முன் இறப்பேன், கண்மணியே கண்மணியே வழித்துணை நான் இருக்க, உனக்கென இருப்பேன். பயங்கரமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அங்கே ஆரம்பிச்சு அப்படியே கட 2000+ சாங்ஸ் அப்படியே எப்படி போச்சு அப்படின்னே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? பல லாங்குவேஜஸில் கடன்னு அப்படியே What an amazing journey. ஏன்னா I've met such great people in my life. அவ்வளோ பியூட்டிஃபுல் மியூசிக் கம்போசர்ஸ், லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து நல்லதை வந்து எனக்கு கொடுத்து நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி. இட்ஸ் பின் அன் அமேசிங் ஜேர்னி.
குயிக்காக இந்த ஜேர்னியில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்த பாடல்கள், ஸ்பெஷலாக இருந்த மனிதர்கள் அவங்கள பற்றி பேசலாமா? Yeah, sure. ஸோ உங்களுக்கு ரொம்ப இது இது இந்த ரெக்கார்டிங் என்னால் ரொம்ப மறக்க முடியாது, இந்த ரெக்கார்டிங் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா எது சொல்வீங்க? காவிய தலைவன் ஒரு ரெக்கார்டிங் மட்டும் இல்லை, அந்த ஃபுல் ஆல்பமே. ஏன்னா அந்த ஆல்பமில் ஒரு 9 பாட்டு நான் பாடியிருந்தேன். ஸோ ஒரு சாங்குமே ஐயோ ரொம்ப கஷ்டங்க. அது ஒரு நாடகத்தில் பாடக்கூடிய ஸ்டைலில் பாடணும் அப்படிங்கிறதுனால இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. பட் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய எங்கள் அப்பா அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எம்கே தியாகராஜ பாகவதர் சாங்ஸ், டிஆர் மகாலிங்கம், சிஜி கிட்டப்பா. ஸோ அந்த பாடல்கள்லாம் வந்து முகமது ரஃபி சாப் இதெல்லாம் வந்து என் மைண்டில் இருந்தது. ஸோ அதை எப்படி பாடுறது, அந்த சீர்காழி சார் எப்படி வந்து ஒரு வெங்கல குரலோன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அப்படி ஒரு கட்ட குரல் வச்சு பாடுவார். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஐ யூஸ்ட் ஆல் தட் மெமரி அண்ட் ஐ ரெக்கார்டட் டியூரிங் காவே தலைவன் அண்ட் ஐ ஹேட் அன் அமேசிங் டைம். பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் ஆல்பம்ஸ். சார் இருந்தாங்க தானே கூட? ஆஃப்கோர்ஸ். எப்படி இருந்தது? எப்படிப்பட்ட இன்புட்ஸ் கிடைக்கும்? ஒரு அழகான ஒரு கதை வந்து யுகபாரதி சார் சொல்லியிருந்தார். வடிவேல் சாருக்கு வந்து பாட்டு வரல அப்படி சொல்லும்போது சார் எப்படி வந்து அதை கம்ஃபர்ட் பண்ணி பாட வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட கியூஸ்லாம் கொடுப்பாங்க சார்? நிறைய ராகம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சாருக்கு வந்து இந்தியன் சிஸ்டமில் இருக்கிற அந்த ராகம்ஸ்லாம் இருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஹீல் ஆஸ்க் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அந்த ராகம் எப்படி வரும், இதில் இந்த நோட்டு வருமா, இது நல்லா இருக்கும்ல அப்படின்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நிறைய பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸ்பெஷலி மணமகனின் சத்தியம், கோச்சடையான் அந்த படத்தில் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி த்விஜாவந்தின்னு ஒரு ராகம் பேஸ்ட் அது. ஸோ டக்கு ஞாபகம் வந்துச்சு. பட் ஆனால் அல்லி அர்ஜுனான்னு ஒரு பாட்டு காவிய தலைவனில் இருக்கும். அதெல்லாம் வந்து நானே வந்து ஒரு ஹீரோக்கு பாடணும், அந்த ஒரு தாத்தா நடிப்பார் அந்த நாடகத்தில், அவருக்கும் பாடணும். அண்ட் 1-2 ஃபீமேல் வாய்ஸ் கூட நான் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த பாடல் வெளில வரல. பட் ஆனால் வி யூஸ் சம்திங் லைக் தட் ஃபார் என்னது அந்த காற்று வெளியிடை, அந்த டாங்கோ கேளாயோல அதில் வர ஃபீமேல் வாய்ஸ் எந்த தான். You remember the lines? Can you try? நீ என்னை நான் நார்மலா தான் பாடுவேங்க. காற்று கதரும் கடலின் மேலே ஒட்டகம் நடக்கும் இப்படிதான் நான் பாடினேன். ஸோ சார் யூஸ்ட் plugin or a just technology ன்னு வச்சுக்கோங்க, to tweak it to the next octave so it sounds like a female. But the plan was to record a female singer. பட் ரிலீஸ் ஆகும்போது என் வாய்ஸை தான் வந்துச்சு சார். நான் கேட்டேன் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா யாரும் கிடைக்கல, யாரும் அளவுக்கு செக்ஸியாக பாடலை அப்படின்னா. யா, ஸோ காவிய தலைவன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட். அண்ட் இளையராஜா சாரோட ஃபஸ்ட்டு சாங் அவருக்கு நான் பாடின பொன்னர் சங்கர் அப்படிங்கிற ஒரு படம். அன்றைக்கி வந்து காலையில் கோவில்லாம் போயிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு, ஐயோ இன்னைக்கு எப்படியாவது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு வேண்டிட்டு போனேன். எப்படி இருக்கும் அந்த ரெக்கார்டிங் செஷன்? இட் இஸ் ஆல்ரெடி ரிட்டன். பாட்டு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பாடணும், இதான் லிரிக்ஸு. ஸோ அதனால் உங்களோட இன்புட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ தேவையில்லை. ஆக்சுவலாக சிங்கரோட இன்புட்ஸுங்கிறது தேவையில்லை. ஏன்னா அதுவே மோர் தென் 200% பர்ஃபெக்ட். ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி அ டூல் டு டூ த சாங். அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ஹார்மோனியமில் வச்சு சொல்லி கொடுத்தாரு முதல்ல. அப்போவே நான் அவுட்டு. ஐ லவ்ட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் தேட். அண்ட் இப்படி அவர் என்ன ஒரு விஷயத்துக்கு கரெக்ட் பண்ணார். நான் தமிழ் தான், பட் ஆனால் நான் பாடுற தமிழே வந்து எனக்கே தமிழாக கேட்கல. ஸோ ஹி வாஸ் கரெக்டிங் அ லாட் ஆஃப் அந்த கோத்து பாடுறது. அப்புறம் வந்து இல்லை ஏன் நீ வந்து ஓ வந்து ஓங்கிறது ஓன்னு சொல்லு கரெக்டாக அப்படின்லாம் நிறைய விஷயம் ஐ லேர்ன்ட். அண்ட் எப்படி பாடணும், வாய்ஸை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஹெட் வாய்ஸ்னால் என்னது, செஸ்ட் வாய்ஸ்னால் என்னது, த்ரோட்லேருந்து பாடுறது, அதெல்லாம் ஹீ டாட் மீ அ லாட். ஸோ இட் வாஸ் பேசிக்லி அ மாஸ்டர் கிளாஸ் ஃபார் மீ ரெக்கார்டிங் வித் சார். அண்ட் ஆஃப்டர் வி ரெக்கார்டட் ஹீ வில் லிசன் டு இட் அண்ட் ஹீ வில் கரெக்ட், இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோ, டக்கு 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 டக்குன்னு கரெக்ஷன் சொல்லுவார். அதெல்லாம் ஃபாலோவே பண்ண முடியல. ஸோ நான்
ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி அங்கே வச்சுருவேன். வச்சுட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 10-15 விஷயம் சொல்லுவார். அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கேட்டு அதை எடுக்கலாம், இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். யுவன் சார் சச் அ சில் பர்சன். ஆக்சுவலாக யுவன் சாரும் ரஹ்மான் சாரும் அரபு நாடே வந்து எல்லாரும் பயங்கரமா வைப் பண்ற ஒரு பாட்டு இல்லையா? பிஃபோர் யூ டாக் அது 2 லைன் பாடிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். யுவன் சாரோட ரெக்கார்டிங். அரபு நாடு அசந்து நிற்கும் அழகியா நீ, உருது கவிஞன் ஒமர் கயாமின் கவிதையா, ஹே 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 லாஹில்லா 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 முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே. எப்போதுமே வந்து அந்த பாட்டு பாடினவங்களை நிஜமா வந்து கேட்டது மாதிரி ரெக்கார்ட் பண்ணுற ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருக்கு. இயர்ஃபோன்ஸில் இல்லை டிவியில் இல்லைனா யூடியூப்ல கேட்டுட்டு லைவா அது வேற லெவல் ஃபீலிங்காக இருக்கு. எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. யுவன் சார் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. யுவன் சார் எப்படின்னா, he has a plan in his head எப்படி ஒரு பாட்டு வரணும்னு. பட் ஒரு சிங்கரை கூப்பிடும்போது சிங்கரோட அவரோட வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே அந்த இன்புட்ஸ், அப்புறம் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறேன்னா அது வைக்கணுமா வைக்க வேண்டாமா அப்படின்னு இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் அபவுட் தோஸ் திங்ஸ். இல்லை அப்படி பண்ணுங்க, நோ தட்ஸ் நாட் ஹேப்பனிங், லெட்ஸ் ட்ரை சம்திங் எல்ஸ், இட்ஸ் நாட் கூல் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அண்ட் ஹீஸ் ஸோ சில். அண்ட் இப்போ லைவ் ஷோவில் தான் அவரோட விஸ்வரூபமே தெரியுது வெளில. the way he vibes with everyone on stage and எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஸோ இஸ் a very chill person. அப்புறம் வேறு யாரை பற்றி சொல்லலாம்? ஹாரிஸ் சார் இஸ் வைகாசி நிலவே. பியூட்டிஃபுல் கம்போசர். Was that your first song with Haris sir? இல்ல வைகாசி நிலவே was my first song. அது அவரோட ரெக்கார்ட் பண்ணும்போது ஹீஸ் அ டாஸ்க் மாஸ்டர் தான். அவர் ஒரு பர்டிகுலர் சவுண்டு வேணும், அந்த பர்டிகுலர் ஃபீல் வேணும் அப்படின்னா அது கிடைக்கிற வரைக்கும் ஹீ won't leave. ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் ஷுட் அட்ஜஸ்ட் டு, அவங்க கிடைக்கிற வரைக்கும் பண்ணட்டும். கரெக்ட், தட் இஸ் வாட் வி ஆர் தேர் ஃபார். ஸோ அதனால் ஐ லவ் தட். அண்ட் லிரிக்ஸுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் ஹாரிஸ் சார், தாமரை மேமோட லிரிக்ஸ் ஆகட்டும், இல்லை நாமுத்துக்குமார் சார், பியூட்டிஃபுல். எனக்கு அவ்வளோ ஓஐஏன்னு ஒரு பாட்டு பாடினேன், அதெல்லாம் சூப்பர் ஃபன் செஷன். ஹாரிஸ் சார் ஒரு சைடு, அண்ட் ஜிவி கூட ஹீஸ் அ பிரில்லியன்ட் கம்போசர், ரொம்ப ஞானஸ்தன். அண்ட் சிம்பிளான ஒரு மெலடி எப்படி கிரியேட் பண்ணோன்னு தெரியும் அவருக்கு, வித் வெரி மினிமல் அரேஞ்ச்மெண்ட், அண்ட் இட் வில் லுக் ஸோ லார்ஜ் ஆன் ஸ்க்ரீன். ஸோ பியூட்டிஃபுல். ஆரிரோ இல்லையா? அது ஐ ஹோல்ட் அ வெரி ஸ்பெஷல் மெமரி. அந்த பாட்டு ரொம்ப அந்த லிரிக்காக இருக்கட்டும், அதில் நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைகள் மேலே கொடுத்த அந்த அழுத்தம் வந்து கேட்கும் அந்த பாட்டில். ஆக்சுவலி விழியோரம் அந்த ஈரம் வந்து அப்படிங்கும் போது அப்படியே அந்த ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அந்த பாட்டுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பீப்புள் ஹூ மிஸ் தேர் டேட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட வந்து ரொம்ப டீப்பாக வந்து பேசியிருக்காங்க. ஐ திங்க் ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் ஜிவி ஃபார் தட். ஏன்னா அந்த ஃபீல் கொடுக்க சொன்னதே வந்து அவர் தான். நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷாலோவாக ஃபஸ்ட்டு பாடினேன். அதுக்கப்புறமா இல்லை ஹரி, இது வந்து இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, யூ ஹாவ் டு ஹஸ்கியாக பாடி நல்ல ஏர் கொடுத்து நல்லா அடி வயத்துலேருந்து பாடுற மாதிரி பாடினதான் அந்த ஃபீலிங் கன்வே ஆகும். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் ஃபார் தட். எனக்கு வந்து இது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல, உங்கள் பேரை சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வர பாட்டு இந்த பாட்டு தான். ரொம்ப அது டீப்லி கனெக்டட். நீங்கள் ஒரு 2000 பாட்டு பாடிருக்கீங்க, உங்களுக்கு இது மட்டும் தான் ஞாபகம் வருது அப்படி யோசிக்காம. It's very close to my heart, and I also got a state award for that, so no, it's very close to me. So அப்போ கண்டிப்பா அது ஒரு few lines எங்களோட ஃபேவரட் பார்ட் இங்க. முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே,
மழை நின்று போனால் என்ன மரம் தூறுதே வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே இது போல் ஆனந்தம் வேறில்லையே இருமனம் ஒன்று சேர்ந்து இங்கே மௌனத்தில் பேசுதே ஒரு நொடி போதும் போதும் என்று ஓர் குரல் கேட்குதே விழியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு லிரிக் பயங்கரமான லிரிக். இதோட அடுத்த ஸ்டான்ஸோட அந்த கடவுளை பார்த்ததில்லை கடவுளை பார்த்ததில்லை இவளது இவளது கண்கள் காட்டுதே பாசத்தின் முன்பு இன்று உலகின் அறிவுகள் தோற்குதே பா வாட் லைன்ஸ்ல இல்ல ஆமா ஐயோ முத்துக்குமார் சார் என்னோட பாட்டுலேருந்தே he has played such a huge role in my songs. மறக்க முடியாத கான்வர்சேஷன்ல எப்படி சொல்லி கொடுப்பாரு, எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு அது வார்த்தைகளை பிடிச்சிக்கிறதுக்கு? அவர் வந்து மோஸ்ட்டாக டிஸ்கஷன்ஸ் வந்து மியூசிக் டைரக்டரோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா தான் எனக்கு லிரிக்ஸ் வரும். பட் நான் அவர் நிறைய மீட் பண்ணியிருக்கேன். ஒரு டக்கு டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு லிரிசிஸ்ட் அவர். அதுவும் இவ்வளோ டீப்பாக அழுத்தமா இருக்கக்கூடிய அழுத்தமான பாடல்கள். பாடல்கள். அவர் யுவன் சாருக்கு எழுதின அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் ஓடி போகாது ஆ, அந்த பாட்டு, அப்புறம் இறகை போலே, அதெல்லாம் வந்து அன்மேட்சபிள். ஓகே. ஸோ வேற மியூசிக் டைரக்டர்ஸ் யாரை வேற பற்றிலாம் பேச போறீங்க? இமான் சார், ஆஃப்கோர்ஸ். இமான் சார் is one of the most sincere and sweetest person I've ever met. I've sung some really beautiful songs for him. ஐயோ ஆனந்தமே, போன உசிறு. அவர், நான், பிரபு சாலமன் சார், யுகபாரதி, இந்த காம்பினேஷன்லேயே நிறைய படம் வந்திருக்கு, நிறைய பாடல்கள் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் such a God fearing person. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா, ஒரு மியூசிஷியனை வந்து எப்படி மதிக்கணும்னு தெரியும் அவருக்கு. ரெக்கார்டிங்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை லைவ் ஷோஸ்லேயே ஆகட்டும், ஹவு ஹீ ட்ரீட்ஸ் எவ்ரி ஒன். அண்ட் எல்லாருக்கும் ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிற, பிகாஸ் ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் அ கீபோர்ட் பிளேயர் அண்ட் மியூசிஷியன். ஸோ ஐ லவ் தட் அபவுட் ஹிம். அண்ட் வி போத் லவ் ஸ்ரேயா கோஷால். ஸோ அதனால் ஸோ அதில் நிறைய பேசுவோம் நாங்கள், எப்படியா அவங்க அப்படி பாடுறாங்க, ஐயோ ஐயோ. ஓகே. ஸோ நிறைய உங்களுடைய பாடல்கள் பற்றி இப்போ பேசலாம். ஸோ Yeah. அந்த மெமரிஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எப்படி அது உருவாச்சு, அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். Yeah. வாட் இஸ் யோர் மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் லீஸ்ட் ஃபேவரட்? அது ஃபஸ்ட் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஹேமந்த் சாருக்கு ஒரு பாட்டு நான் ஒன்று பாடினேன். அது என்னன்னா, மரியான் படத்தில் சோனா பரியான்னு ஒரு பாட்டு. ரொம்ப அவசர அவசரமாக ரெக்கார்ட் பண்ணோம். ஹீ ஹேட் அ ஃப்ளைட் டு கேட்ச். அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் தான் டைம் இருந்துச்சு. ஐ விஷ் ஐ ஹேட் டன் அ பெட்டர் ஜாப் அட் தட். பட் அது ஒன்று சொல்லலாம். சந்தோஷ்க்கு நான் வந்து நிறைய சாங்ஸ் பாடியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு எப்போதுமே ஒரு ஐயோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமேன்னு தோணும். இந்த படம் பைரவா படத்தில் நில்லாயோன்னு ஒரு பாட்டு, அதெல்லாம் மேபி வைரமுத்து சார் ஸ்டுடியோக்கு வந்ததுனால நான் பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். நாங்கள் அதை Full என்ஜாய் tension. பண்ணுறோம். Enjoy ஆக்சுவலி பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அது இன்னும் ஒரு திருப்பி ரீவிசிட் பண்ணியிருந்தா எனக்கு பெட்டராக வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் எவ்ரி ஒன் எல்ஸ் வாஸ் ஹாப்பி. அண்ட் ஜிப்சி படத்தில் மனமெங்கும் மாய ஊஞ்சல்னு ஒரு பாட்டு, நானும் அனந்து சாரும். ஸோ அதுவும் ஐ திங்க் எல்லாரும் ஒரு மாதிரி ட்ரான்ஸில் கேட்டு என்ஜாய் பண்ணுற பாட்டு தான் நினைக்கிறேன், இல்லையா? யா டெஃபினெட்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸ். எப்போதுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஹீ இஸ் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் ஹிஸ் ஒர்க். செல்ஃப் பேட் பண்ண ஒரு பாட்டு அப்படின்னு. செல்ஃப் பேட், துளி துளி மழையாய் வந்து
I think I'm very thankful to God and to the universe for that song. அதாவது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அந்த பாட்டில். பாட்டும் வந்து ரொம்ப அழகான பாட்டு. நாமுத்துக்குமார் சார் லிரிக்ஸு, கார்த்தியோட ஆக்டிங், கார்த்தி சாரோட ஆக்டிங், தமன்னா மேமோட ப்ரெசன்ஸ், லிங்குசாமி சாரோட அந்த ஃபுல் ஜக ஜக ஜகன்னு இருக்கும் அந்த படம், பையாங்கிற படம். எல்லாமே clicked and I was really happy with that, the way the song came out. And அந்த வருஷம் it was the most broadcasted song in all of media, in Indian media. அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆச்சு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துச்சு. ஸோ தட் சந்தோஷ் சார் அஸ் அ கம்போசர் அவர் கூட எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமா இல்லைனா வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார்? எப்படி இருப்பார்? இல்லை இட்ஸ் வெரி வெரி chill. இன்ஃபேக்ட் நம்மலாம் யோசிக்காததெல்லாம் அவருக்கு தோணும். நீ என்ன ரொம்ப சிங்கர் மாதிரி பாடுற, நார்மல் ஒரு மனுஷன் மாதிரி பாடு, நம்மலாம் சொன்ன. நான் வந்து ரொம்ப யோசிப்பேன். நான் வந்து இல்லை அந்த நோட்டு இங்கேருந்து அங்கே போனோமா இல்லை அங்கேருந்து இங்கே வரணும், எங்கே போகணும் அங்கேயே நின்று பாட அப்படின்ற மாதிரி. நீ ரொம்ப சிங்கராக யோசிக்கிற, நீ அப்படியே பாடு உனக்கு வரும் அப்படின்னு. அப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணது தான் அந்த பீட்சா படத்தில் ராத்திரி. அதெல்லாம் ஒரு ஜானரே வேற மாதிரி. ஒரு இவர் குரல் தானே அது, இவ்வளவு ரொம்ப சாஃப்டா இருக்குமே, என்ன டக்குன்னு ரக்கட் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி. நான் ஸ்டுடியோ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். அவர் நீ ரொம்ப வந்து யோசிச்சு பாடுற, நீ எப்படி கொஞ்சம் லூஸா பாடு, உனக்கு டிஆர் சார் எப்படி பாடுவார் அந்த மாதிரி பாடு, அந்த மாதிரிலாம் நிறைய ஹி இன்ஸ்பயர்ட் மீ. ஸோ ஸ்டுடியோ லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன். யாரும் என்னை பார்க்கக்கூடாது, கிளாஸை தாண்டி நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு மூடில் தான் ரெக்கார்ட் பண்ணோம் அந்த பாட்டை. இப்போ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொஞ்சம் இருக்குது, லைட் ஆஃப் பண்ண முடியாது, பட் ஒரு 2 லைன். ராத்திரியை ஆளும் அரசன் என்னை மிஞ்ச இளையவன் என்று யுகங்கள் தேடிடும் போது முதல் முறை என்னை வெல்லவா. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club, formals and casual shirts.